டெக்னாலஜி வளர்ந்து நிற்கிற இந்த காலத்துலேயும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடாதீங்கன்னு 1000 உபதேசம். என்னடான்னு கேட்டால் கண்ணு வச்சுருவாங்களாம். சுந்தரபாண்டியன் படத்தில் சசிகுமார் சொல்கிற மாதிரி வெளியில் போகிறப்ப தெரியாதவங்க கூட பார்த்து பழகுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் யாரை தான் நம்புறது? ஆனால் இதை சொல்கிறது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க. மகர ராசிக்காரங்க எது பண்ணாலும் யார்ட்டையும் சொல்லாமல் பண்ணுங்க, யார்ட்டையாவது சொல்லிட்டு பண்ணால் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்த ஜோதிடர் செல்வி வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை எனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரா, இல்லை உங்களில் யாருக்காவது சொல்லியிருக்காங்கன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க கண்டென்ட்டை பார்க்கலாம். கெட்டது நடந்தால் ஒரு மாதிரி பேசுகிற உறவுகள், நல்லது நடந்தால் அதையே வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசுகிற உறவுகளோட உதவியை எதிர்பார்க்காம இருக்கிறது எப்பவுமே பெட்டர். எப்படின்னா, முகவரி நீட்டி வழி கேட்டால் முடுக்கிவிட்டதே நான் என பிதற்றும் உறவுகளின் உதவியை நாடாமல் நிற்பதே நன்று. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி எங்கே இருக்குன்னு வழி மட்டும்தான் கேட்டிருப்போம் அவங்கக்கிட்ட. மற்றபடி கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லா ரவுண்டையும் கிராஸ் பண்ணி ஹெச்ஆர் ரவுண்டில் சேலரி வரைக்கும் அடிபட்டு ஃபைனலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்து வந்தால் அந்த வேலை வாங்கி கொடுத்ததே அந்த பையனுக்கு நான் தான் அப்படின்னு பேசுகிற உறவுகள் இருக்கிறப்போ அவங்களோட உதவியை எந்த விதத்துலையும் எதிர்பார்க்காம இருக்கிறது பெட்டர். இப்படிக்கு நான் தனிமை அரசன்.